ஒரு ப்ரொடியூசர் வந்து என்னைக்குமே ஒரு படத்துக்கு வில்லனா வரமாட்டாங்க. ஆனா இந்த படத்துக்கு ஒரு வில்லன் யாருன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான். எனக்கு 2வது வில்லன் யார தோணுச்சு அப்படின்னா வந்து டைரக்டர். 3வது வில்லனா யார தோணுச்சு அப்படின்னா மியூசிக் டைரக்டர். ஆமா. கங்குவா ஹிஸ்டாரிக்கல் மூவியா? ஹிஸ்டாரிக்கல் மூவி தான். ஆனா ஆஹ், ஹிஸ்டாரிக்கல் மூவிங்கிற, ஆனா அப்பப்ப சூர்யா வந்து ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர்றாரு, ஜீனு அதெல்லாம் இல்ல, போட்டு அது வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல முதல் ஹாஃப் அன் ஹவர் வந்து கோவால ஒரு போர்ஷன் வரும். ஆ. அது நம்ம மகதீரா கதை தான். ஆஹா. ஒரு குழந்தை ஒரு இது அதுல வந்து ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இதுல வந்து ஏதோ யாருக்கும் பிறந்த ஒரு பையனுக்கும் இவருக்கும் ஒரு பாண்டிங் ஆமா, அது கிரியேட் ஆகி, பையனா பொண்ணா? இல்ல அது பையன்தான். அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து ஒரு காடு வரும். அந்த காட்டுக்குள்ள போனோம்னா அப்படி பயங்கரமா இருக்கும், இப்படி பயங்கரமா இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனா சொல்ல போனா மொத்த படத்துலயும் அந்த காடு தான் நல்லா இருந்துச்சு. ஒரு விஷயத்துல ஏமாந்துட்டேன். தீஷா பட்டானியோட அந்த சாங் வந்து நான் போகும்போது கட் பண்ணிட்டாங்க. கங்குவாவை எல்லாருமே மறந்துடுவோம். கங்குவா தூக்குல தொங்கவா அப்படிதான் ஆயிடுச்சு.